ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு மூடி தேங்காவை கீறி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலெண்ணெய் சேர்க்குறது இந்த தக்காளி குழம்புக்கு இன்னும் கூடுதலான சுவையை கூட்டி கொடுக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சு வந்ததையுமே நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், அது இன்னும் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் 2மே சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன், நீங்கள் நறுக்கியும் போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வணக்கி விடணும். கொஞ்சம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாகவே நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வரணும். அதுக்கு நம்ம என்னென்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அரை உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அரை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் சோம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2த்தையுமே சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போது இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு கொஞ்ச நேரம் குழம்ப நல்லாவே கொதிக்க விடணும். இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம ஸ்டைலில் தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். இதை எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம ஸ்டைலில் இந்த தக்காளி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.